ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம நேர்மையாகவும் நியாயமாகவும் உண்மையாகவும் நடந்துக்கிட்டால் அதை எல்லாரும் என்னடா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பார்க்குறாங்க. ஆனால் பொய்யா முகமூடி போட்டுக்கிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களுக்கு தட்டில் மரியாதை கொடுக்குறாங்க, தட்டில் வச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 12 மிளகு, 6 ஏலக்காய், 8 கிராம்பு, 9 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் வறுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் வாசம் வர்ற மாதிரி மட்டும் வறுத்துச்சா போதும். வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், இது 2 பெரிய வெங்காயமும் 20 முந்திரியும் வச்சுருக்கேன். அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது 2 பெரிய வெங்காயம், 20 முந்திரி. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். 3 பட்டை போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த தேங்காயும் முந்திரியும் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். நான் இது 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம முதல்ல ஒரு மசாலா வறுத்தோம்ல, அதை இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். லேசாக ஊற்றிடுங்க, நிறையா ஊற்ற வேணாம். தண்ணி கொஞ்சம் இது நல்லா இந்த மசாலா இதுலேயே வறுபடணும், அதனால் கொஞ்சம் லேசாக ஊற்றிக்கணும். இப்போ இதில் 6 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி போட போகிறதில்ல, தயிர் மட்டும்தான். ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது நான் மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். இது 1 கிலோ சிக்கன். இதை இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனை 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கோம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவை, உப்பு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போது இதில் க்ரீம் ஊற்றிக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் க்ரீம் போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீமு. இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் க்ரீம் போட்டிருக்கோம், ஃப்ரெஷ் க்ரீமு. அதாவது ஆடையை எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆடை ஒரு 4 நாளைக்கு எடுத்து வச்சிங்கன்னா அதை இதில் போட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு கொத்தமல்லி கீரை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் மகாராணி ரெடி ஆயிடுச்சு. இது மகாராணின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மகாராணி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாரம் வாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள்
இதை வந்து பழவுக்கு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி சப்பாத்தி, பரோட்டா, நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். சும்மா சாதாரண சாப்பாட்டுக்கும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?